இங்கே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிரும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், என்னைய கொண்டு வந்திருக்கார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் ரொம்ப 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 நல்லவராக என்னுடைய வாழ்க்கையில் அவர் இருந்ததற்காக அவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவது சர்ச் பாஸ்டர் அருண் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னைய இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியாரும் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மே மாதம் 22 தான் தேவனால் இணைக்கப்பட்டோம். அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமே. நிறைய பேர் சீட்டு காலியாக இருந்தாலும் வந்தவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். அவருடைய வார்த்தை பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அவங்களுடைய சொந்த அலுவல்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்துமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும், பலப்படுத்தும். ஆமே. ஆராதனைனா என்ன? நான் எப்போவுமே இந்த கேள்வியோடு தான் ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எப்போதுமே நான் கேள்வி கேட்பேன், ஆராதனைனா என்ன? ஆராதனை அப்படின்னா என்ன? தேவனை மகிமைப்படுத்துவது. சிம்பிள் அண்ட் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க. நான் நினச்சேன் பாடல்னு சொல்லுவீங்க, அது இதுன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் சிம்பிளாக தேவனை மகிமைப்படுத்துறது. யார் கணத்திற்கு பாத்திரரோ அவருக்கு மகிமையை செலுத்துவது தான் ஆராதனை. நம்ம நிறைய நேரங்களில் நினச்சிக்கிறோம், பாடல் பாடிட்டு நான் வந்து ஆராதனை என்ன ஆச்சு, முடிஞ்சிச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போனோம்னா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனை. ஆண்டவர் எந்த மாதிரி ஒரு ஆராதனையை விரும்புகிறாரு எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. கண்கள் மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் வானத்தை உண்டாக்கினவர். இந்த வேலையில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. ஏன்னா உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய வார்த்தை உண்டாகும் போது ஆண்டவரே அது பலனாக மாற. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய மரித்த நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரே ஜீவனாக மாற. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களை தொடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம், நீங்கள் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதான் உலகத்திலே முதல்ல நடந்த ஒரு ஆராதனை. உலகத்திலே முதல்ல ஒரு ஆராதனை நடக்குது அப்படின்னா அது யார் பண்ணது? ஆபேலும் காயினும் சேர்ந்து பண்ணின ஆராதனை. ஆராதனை அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவது, அவ்வளோதான். அது வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடுவாங்க. ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும், ஆபிரகாம் போன இடத்துலலாம் பலிபீடத்தை கட்டி தேவன் என்ன பண்ணார், தொழுந்து கொண்டார். அப்படி நம்ம நிறைய இடங்களில் வாசிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நம்ம சங்கீதத்தில் பாடி என்ன பண்ணுறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இப்போது இந்த ஆராதனையை குறித்து நம்ம ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். அதில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக வாசிச்சோன்னா இன்னொருத்தில் புரியும். வாசிக்கிறேன். ஆமே. யார் அங்கீகரித்தாரு? முதல்ல ஆராதனைக்கு என்ன கொண்டு வரங்கிறது ஆண்டவருக்கு முக்கியமே. நீங்க எத்தனை பாட்டு பாடுறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க, இது ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. யார் தான் முக்கியம்? நான் தான் முக்கியம். நான் தான் ஆண்டவருக்கு முக்கியம். தேவனால் நான் என்ன பண்ணப்படணும், அங்கீகரிக்கப்படணும். தேவன் மகிமைப்படணும் அப்படின்னா நான் தேவனால் என்ன பண்ணப்படணும், அங்கீகரிக்கப்படணும். நம்ம அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல பண்ண ஆராதனை என்ன ஆயிடுச்சு, அங்கீகரிக்கப்பட்டது. பண்ணது அங்கீகரிக்கப்படலை. உண்மையை சொல்ல போனால் படலை. யார் தான் முதல்ல ஆராதனை பண்ணா?
காயின் தான் முதல் ஆராதனையை தேவனுக்கு என்ன பண்ணுது, செலுத்தினது. ஆனா அது என்ன பண்ணப்படலை, அங்கீகரிக்கப்படலை. ஏன் அங்கீகரிக்கப்படலை? ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அது நம்ம பார்ப்போம். ஒரு 14 குவாலிட்டி என்ன பண்ணுது காயினுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த 14 குவாலிட்டியும் நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு கம்பேரிசனாக என்ன பண்ணுவோம், பண்ணி பார்ப்போம். மொதல் விஷயம் 3வது 4வது வசனம் வாசிங்க. போதும். முதல்ல யாரு காணியை கொண்டு வர்றது, காயின். விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுல யாருமே தூண்டலை. போய் என்ன பண்ணு, ஆராதனை பண்ணு, போய் ஆண்டவர் என்ன பண்ணு, போய் துதி, அவருக்கு என்ன உனக்கு விருப்பம் இருக்குதோ அதை என்ன பண்ணு கொடுன்னு ஆண்டவரும் கேட்கல, ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணலை, சொல்லலை. ஆனால் வசனம் அழகா சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு யார் கொண்டு வாரா, காயின். இதில் ஒரு விஷயம், பாயிண்ட் என்னன்னா, முதன்மையாக இருக்க, முதலாவதாக இருக்க விரும்புவது. காயினுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் தான் என்ன பண்ணணும், முதலாவதாக இருக்கணும். தேவனிடத்தில் நான் தான் என்ன பண்ணணும், முதல்ல போய் என்ன பண்ணணும், கொடுக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைப்போம், ஸ்கூலில் முதல்ல என்ன பண்ணணும், நீ தான் ஃபஸ்ட் மார்க் என்ன பண்ணணும், எடுக்கணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும், பாவம் படிச்சிடுச்சு எடுத்துரும். ஆனால் மக்கப் பண்ணி அது புரியாமல் எடுக்கிற மார்க்கும் என்ன பண்ணுது இருக்குது. அதாவது அதை புரிஞ்சு படித்து எழுதாமல் சும்மா மக்கப் பண்ணி எழுதுறதுல பிரயோஜனம் இருக்கா? அதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுல பிரயோஜனம் இருக்கா? இல்லை. இங்கே முதலாவதாக யார் இருக்க விரும்புகிறா, காயின். நம்ம முதலாவதாக இருக்க விரும்பக்கூடாது, முதன்மையானதை தேவனுக்கு கொடுக்கிறவங்களா இருக்க விரும்பணும். முதன்மை அப்படின்னா எனக்கு எது இம்பார்ட்டன்டான விஷயம், எனக்கு எது முக்கியமான ஒரு விஷயம், அதை தேவனுக்கு நான் கொடுக்க விரும்பணுமே தவிர, நான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எதுலையாவது அந்த மாதிரி இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் முதல்ல இருக்கணும், நான் ஃபஸ்ட்டு இருக்கணும், நான் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கணும். கிளாஸுக்கு ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, கிளாஸுக்கு ஒரு ஆள் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். டீச்சர் சொன்னாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், எந்திரிப்பான். எல்லாத்துலேயும் அவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்க என்ன பண்ணுவான், விரும்புவான். நம்ம ஃபஸ்ட்டாக இருக்க விரும்புறது தப்பு இல்லை, நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. இங்கே அதுதான் காயினுக்கு விஷயம் என்னன்னா, நான் என்ன பண்ணணும், தேவனை ஃபஸ்ட்டு வைக்கல. யோசிக்கீங்க, தேவனை ஃபஸ்ட்டு வைக்கல, நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 2வது விஷயம், வசனம் 5வது வசனம் வாசி. போதும். 2வது விஷயம் என்னன்னா, என்னாவது, கோபம் வருது. ஹீப்ரூல பார்த்தா காரா அப்படின்னு இருக்கும். காரத்தை தின்னா என்ன ஆகணும், உங்களுக்கு கோபம் வராது, என்ன ஆகும், எரிச்சல் வரும். என்ன பண்ணுறதுன்னு நமக்கு என்ன பண்ண முடியாது, தெரியாது. உடனே நம்ம எல்லாமே என்ன பண்ணிடும், மாறிடும், வேர்த்து என்ன பண்ணிடும், கொட்டிடும். வசனம் அழகா எப்படி போட்டுருக்குதுன்னா, காரா அப்படிங்கிற வார்த்தை எதுக்குன்னா, எரியிறான். கோபத்தில் அவன் என்ன பண்ணுறான், கொழுந்து விட்டு எரியிறான். அப்பேற்பட்ட ஒரு கோபம். ஏன்னா இவன் என்ன பண்ணப்படலை, அங்கீகரிக்கப்படலை. நம்மளுக்கு கோபம் வருதா, கோபம் வருது இயல்பு. ஆனால் அந்த கோபத்தோட விளைவும் நம்ம என்ன பண்ணுறோமா, கோபம் வருது. அந்த கோபத்தை நம்ம வார்த்தையினாலேயோ நம்மளுடைய செய்கையினாலேயோ அதை நம்ம வெளியே காமிச்சிடுறோமா மற்றவர்களிடத்துல. 2 கோபம் இருக்குது. அதாவது கோபம் ஒன்று என்ன பண்ணோம்னா, ஒரு ஆளை உருவாக்குற ஒரு கோபமும் இருக்குது, ஒரு ஆளை அழிக்கிற கோபமும் இருக்குது. நம்ம இதில் உருவாக்குற அளவுக்கு கோபப்பட்டோன்னா சந்தோஷம், அது தவறு இல்லை. ஆனால் ஒரு ஆளை அழிக்கத்தக்கதான ஒரு கோபம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம கோபப்படுறோமா? அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா நம்ம என்ன பண்ணுறோம், கோபப்படுறோம். ஒரு சின்ன விஷயம்தான், அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதை என்ன பண்ண முடியும்னா, ஷார்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் அதை பேசி தீர்த்து அதை என்ன பண்ண முடிக்க முடியும். ஆனால் இதை என்ன பண்ண மாட்டோம், முடிக்க மாட்டோம். கணவன் மனைவிக்குள்ளே இது ஒரு ஈஸியாக என்ன பண்ணும், நடக்கும். சும்மா என்ன பண்ணுவாங்க, கோபப்படுவாங்க. சும்மா என்ன பண்ணுவாங்க, கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது.
கோபம் நம்மளுக்குள்ள இருக்குதா? அந்த கோபம் மற்றவர்களை கட்டும் விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த கோபத்துக்கு இந்த கோபம் தப்பே இல்லை. ஆனால் மற்றவர்களை அது உடைக்குமானால், அவங்கள கலங்க பண்ணுமானால், அவங்களுடைய மனதை அது வருத்தத்துக்குள்ளாக கொண்டு போகுமானால் அந்த கோபம் அது நல்லது இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க, காயின் யோசிக்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. யார் மேலே தான் கோபப்பட்டிருக்கணும்? யார் மேலே கோபப்பட்டிருக்கணும்? கடவுள் மேலே கோபப்பட்டிருக்கணும். ஆனால் இவன் கோபம் யார் மேலே வருது? ஆபேல் மேலே. காரணமே இல்லாத ஒரு நல்ல பையன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். சம்பந்தமே இல்லாத ஆள் மேலே என்ன பண்ணுறது? கோபத்தை கட்டுறது. நம்மளும் அப்படி தான். ஆஃபீஸில் என்ன பண்ணோம்? நம்மள மேலே ப்ரெஷரை போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது? வீட்டில் ப்ரெஷரை போடுறது. ஏன்னா அங்கே நம்மளால என்ன பண்ண முடியாது? காட்ட முடியாது. மூணாவது காரியம், இது எல்லாத்துலேயும் நீங்கள் போட்டுங்க, காயின்னு போட்டுங்க. பக்கத்தில் என் பேர் யோவானு, அதே போல் உங்கள் பேர் என்ன பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க. எது எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு என்ன பண்ணுங்கள், நீங்களே பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை தெரியும். அடுத்து மூன்றாவது காரியம், 5வது வருஷம். இந்த கோபத்துக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா பொறாமை. என்னது? பொறாமை. ஏன்னா இவன் என்ன பண்ணப்படலை? அங்கீகரிக்கப்படலை. ஏன்னா அவன் அங்கீகரிக்கப்பட்டான். இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, வசனம் எங்கேயுமே சொல்லலை காயின் என்ன பண்ணாரு, ஒரு அழுகுன தக்காளியையோ, ஒரு அழுகுன மலாப்பழத்தையோ, அழுகுன ஏதோ ஒரு பழங்களையோ தேவனுக்காக என்ன பண்ணலை, கொண்டு போகலை. வசனம் அங்கே எங்கன்னா ரொம்ப அமைதியாக என்ன பண்ணுது இருக்குது, சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்ன பண்ணான்? அவன் தான் முதல்ல காயின் நிலத்தை பயிரிடவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்து அவன் என்ன பண்ணான், ஒரு அணுகுனதே அது என்ன பண்ணான், தேவனுக்காக கொண்டு வந்துட்டான், அதனால தான் தேவன் அங்கீகரிக்கலை அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா வசனம் சொல்லலை. அவன் அணுகுனதை கொண்டு வந்தானா வசனம் தெளிவாக சொல்லியிருக்கும். அவன் என்ன பண்ணலை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் என்ன பண்ணான், தேவனுக்காக கொண்டு வந்தான் அப்படின்னு வசனம் என்ன பண்ணியிருக்கும், தெளிவாக சொல்லியிருக்கும். ஆனால் வசனம் சொல்லலை. அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா, அவன் நல்ல கனிகளை தான் கொண்டு வந்திருப்பான். அதாவது மோசம் இல்லாத ஒரு கனிகளை என்ன பண்ணியிருப்பான், கொண்டு வந்திருப்பான். அதே போல் ஆபேலும் அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரல, சிலவற்றை தான் என்ன பண்ணான், கொண்டு வராரு. ஆனால் தேவன் யாரை அங்கீகரிக்கிறாரு? ஆபேலை அங்கீகரிச்சதை பார்த்தோன்னே இவர்னால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கவே முடியலை. அதை என்ன பண்ண, பொறாமையில் என்ன பண்ணுறாரு, பொங்குறாரு. அந்த பொறாமையினால தான் அவர் கோபமே என்ன பண்ணுது, வருது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சுக்குவோம், அவங்க திடீர்னு வளர்ந்துட்டாங்க, நம்ம கூடவே இருந்து திடீர்னு வளர்ந்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, வெளியில் காமிக்கலைனாலும் நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள என்ன ஆயிரும், நம்ம கூடவே இருப்பான், நம்ம கூடவே சுற்றுவான், திடீர்னு அவனுக்கு எங்கேருந்து என்ன ஒன்றே தெரியாது, திடீர்னு நல்லா ஒரு பொசிஷனுக்கு போனோம், நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும். நம்ம கூடவே இருந்தாலும் நல்ல பொசிஷனுக்கு என்ன பண்ணியிருக்கான், போயிருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். நம்மளால ஏற்றுக்கவே என்ன பண்ண முடியல பொறாமை. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தான் தெரியும். என்னுடைய கிளாஸ்லலாம் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தானா எனக்கு பொறாமையாக தான் இருக்கும். ஏன் அவன் எடுக்கிறான், நான் எடுக்கணும் அப்படின்னு அந்த பொறாமை என்ன பண்ணும், இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில தெரியும். ஆனால் அந்த பொறாமை என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. பொறாமை இருக்கவே கூடாது. காயினிடத்தில் அந்த பொறாமை என்ன பண்ணிச்சு, இருந்துச்சு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, அதுவும் பாருங்க, அதான் நான் வசனம் ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்சது. தேவன் முதல்ல நம்மளை என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும். நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட பொறாமை என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அடுத்த காரியத்தை பார்ப்போம். 4வது காரியம், 7வது வசனம் வாசிங்க. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? Is it written like him? ஹிம்னா இருக்கு.
ஹீப்ரூவில் அது என்னன்னா இட் இட் அதுங்கிறது எதை குறிக்குதுன்னா பாவம். இங்கே வந்து நம்ம நிறைய நேரங்களில் மிஸ்கான்செப்ஷன் ஆயிரும். ஏன்னா அவன் இருக்கும்போது நம்ம யாரை நினச்சிருவோம்? ஆபேல் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது முழுக்க முழுக்க பாவத்தை குறித்து. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அவன் என்ன பண்ணல? நன்மை செய்யல. 4வது குவாலிட்டி காயின்ட்டு இருந்தது என்னன்னா, நன்மை செய்யறவனா அவன் என்ன பண்ணல? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சனா மேன்மை இல்லையோ. அதுக்கு சிம்பிளா அவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சிருந்தா உன்னோடது என்ன பண்ணியிருப்பேன்? நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். உன்னோட ஆராதனையை நான் என்ன பண்ணியிருப்பேன்? உன்னுடைய காணிக்கையை நான் என்ன பண்ணியிருப்பேன்? அங்கீகரிச்சிருப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணல? நன்மை செய்யல. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செஞ்சேன்னா உனக்கு மேன்மை இல்லையோ. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நன்மை அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு சில ஆட்கள் சென்டரா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க, நன்மையும் செய்ய மாட்டாங்க, தீமையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே ஒரு நியூட்ரலா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. நன்மை செய்கிறவங்களால் தான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பிதா யாரு? நம்மளுடைய தகப்பன் யாரு? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். அவர் எங்க போனாலும் அங்கெல்லாம் நன்மையை தான் என்ன பண்ணாரு, செஞ்சாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறவரா என்ன பண்ணணும், இருக்கணும். இங்க பாருங்க, அவன் என்ன பண்ணல? நன்மை செய்யல. காயின் நன்மை செய்யல. யோசிச்சு பார்ப்போமே, இருக்கிறதே 2 பேர் தாங்க இந்த உலகத்துல. இப்பதான் என்ன பண்றாங்க, பல பில்லியன் மக்கள் என்ன பண்றோம், இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, 4 பேர் தான். ஆதாமு, ஏவாளு, காயினு. இந்த உலகம் ஃபுல்லா யாருக்கு தான்? 4 பேருக்கு. இதுல இவனுக்கு நன்மை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாருக்காவது நன்மை செய்ய திராணி இருந்தோம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், நம்ம அதை செய்யாம விட்டுருக்கோமா? நம்ம நன்மை செய்கிறவளா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பிதா நன்மை செய்கிறவரா என்ன பண்ணாரு, இருந்தார். நம்ம நன்மை செய்கிறவளா இருக்கிறோமா? ஏன்னா நன்மை யார் செய்யல? காயின் செய்யல. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம், சின்ன என்ன பண்ணுது, பாவம் என்ன பண்ணுது, வாசற்படியில படுத்திருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணுமா? இங்கிலீஷ்ல வாசிச்சா அழகா இருக்கும், யூ ஷுட் ரூல் ஓவர் ஹிம். யூ ஷுட். இம்பரேட்டிவ், கட்டளையா என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டது. நீ என்ன பண்ணணும்னா, பாவத்தை என்ன பண்ணணும், பாவத்தை விட்டு ஓடணும் போட்டிருக்கா. நீ அதை என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும். நீ அதை ரூல் பண்ணணும். நீ அதை என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யும்? பாவத்தை நம்ம எப்படி ஆளுகை செய்யணும்? பாவம் அழகப்பட்டிருக்குது, அது நம்ம மேல என்ன பண்ணுது, ஆசையா இருக்குது. எப்படா நம்மளை என்ன பண்ணலாம், விழுங்கலாம். வாசப்படி எப்படா அவன் திறப்பான், நம்ம எப்போ இவனை என்ன பண்ணலாம், பாவம் நம்ம இழுத்து போடலாம் அப்படின்னு என்ன பண்ணுது, வாசற்படியில படுத்திருக்கு. ஆண்டவர் அதை சொல்றாரு. ஏன்னா அவன் பண்ண போறது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அட்வான்ஸா அவருக்கு என்ன பண்றாருன்னா, வார்னிங் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. வார்னிங் கொடுக்குறாரு. வாசப்படியிலே என்ன பண்ணுது, கடக்கு, நீ என்ன பண்ணி ஆகணும், அதை ரூல், அதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணணும், அதை நீ ரூல் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்கே பாருங்க, நம்ம பாவத்தை எப்படி மேற்கொள்ளுவோம்? நன்மை செஞ்சாதான் பாவத்தை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். நம்ம சிம்பிள், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம நன்மை செய்கிறளாவே இருந்துட்டோம்னா நம்ம பாவத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், மேற்கொண்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு ஒருத்தவங்க தீமை செய்யும்போது அவனுக்கு நன்மை செய்யறோம்னா நம்ம பாவத்தை என்ன பண்ணுறோம், மேற்கொள்கிறோம். நம்மளுக்கு பொய் சொல்கிற சூழ்நிலை வரும்பொழுது நம்ம உண்மையை பேசுகிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தை மேற்கொள்கிறோம். நம்ம பார்க்க வேண்டியது தவறான விதத்தை நம்மளுக்கு தோணுது அப்படின்னா அதை பார்க்காம நம்ம நன்மையான காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மேற்கொள்கிறோம். நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருந்தோம்னா நம்ம பாவத்தை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். அடுத்து 5வது காரியம், அவன்கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டி. 8வது வசனத்தை வாசிங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், 6-7 வசனங்கள்ல ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு, வார்னிங் கொடுக்குறாரு. தம்பி, உனக்கு வாசப்படியில என்ன பண்ணுது, பாவம் படுத்து கிடக்கு, நீ என்ன பண்ணிக்க,
அலர்ட்டா இருந்துக்க, நீ அதை என்ன பண்ணிக்க, மேற்கொண்டுக்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, வார்னிங் கொடுக்குறாரு. அந்த வார்னிங்கை என்ன பண்ணல, கேட்கல. டிஸ்ஓபேயிங் காட்ஸ் வேர்ட். நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்லை. காயின் பண்ண அடுத்த ஒரு தவறு என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அவன் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் வருது. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணுது, வருது. ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த நாள்ல நம்ம நடக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போமே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது மிக மிக என்ன பண்ணும், அவசியமான ஒன்று. அவருடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்தாம அவரை கனப்படுத்தவே முடியாது, என்னைக்குமே முடியாது. யாரையுமே அப்படி பண்ணவே முடியாது. ஒருத்தவனுக்கு மரியாதை எதுலனா, அவர் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கறதுல தான் அவருக்கு மரியாதை என்ன பண்ண முடியும், கொடுக்கவே முடியும். அந்த வார்த்தையை நான் கடைபிடிக்கலை, ஆனால் அவருக்கு மகிமை செலுத்தணும், உங்களால் அது லாஜிக்கே இல்லை. நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட தேவனுடைய வார்த்தை வருது. பயப்படாதன்னு சொல்றாரு, நம்ம பயந்து தான் என்ன பண்றோம் இருக்கோம். உன்னை நான் பலப்படுத்துறேன்னு சொல்றாரு, ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்ம பலவீனம் அப்படின்னே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு அதை பண்ணாத, பிறரை நேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்றோம், நேசிக்க தவறுறோம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. காயின் என்ன பண்ணலை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படுகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. அதாவது நமக்கு எதெல்லாம் நல்ல வார்த்தையாக வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறது, கீழ்ப்படுகிறது. நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக வருதுலாம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பெருசாக அதை மதிக்கிறது கூட என்ன பண்ணுறது இல்லை. இல்லை நமக்கு இல்லை, இப்படி தான் நினச்சிக்கிறது. நம்ம இது நமக்கு இல்லை அப்படி நம்ம என்ன பண்ணிக்கிறது, நினச்சிக்கிறது. ஆனால் தேவன் பைபிளில் இருக்க எல்லா வார்த்தையும் யாருக்கு தான், உங்களுக்கு. அப்படி பாருங்க, எனக்கு, நமக்குன்னு இல்லை. இந்த வார்த்தை யாருக்கு, எனக்கு. அப்படிங்கிற விதத்தில் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அடுத்து 6வது காரியம் அவன்கிட்ட இருந்தது, எட்டாவது வசனம், அதே வசனம் தான். அவன் வன்மத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறான். டைமுக்கு என்ன பண்றான், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்போ ஒரு டைம் வரும், நான் எப்போ அவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணலாம், எழும்பலாம், எப்போ அவனுடைய சோழியை நான் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வன்மத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இருதயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ போய் கேட்டுக்கலாம், தம்பி தானே நீ என்னடா பண்ண, உன்னுடைய இதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு, நீ என்ன பண்ண, அதே மாதிரி எனக்கு என்ன பண்ண சொல்லி கொடு, நானும் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி செய்கிறேன், நானும் தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணுறேன் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அது. அதை கேட்கலாம் அவர்கிட்ட. ஆனால் என்ன பண்ணலை, கேட்கல. கொஞ்சம் கூட அதற்கான இடத்த என்ன பண்ணலை, கொடுக்கவே இல்லை. நான் மாறணும், என்னுடைய இருதயம் மாறணும், நான் தேவனுக்கு பிரியமாக நான் வாழணும் அப்படிங்கிற அந்த விதத்தில் அவர் என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக அவருக்குள்ளே இருந்ததெல்லாம் வன்மம் மட்டும்தான். இவனை எப்போ நான் என்ன பண்ணலாம், தீர்த்து. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யார் மேலேயாவது வன்மத்தை வச்சுக்கிட்டு பார்க்கும்போதெல்லாம் நீயா உனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வன்மம் உள்ளவர்களாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளெல்லாம் அடிக்கடி சண்டை வரும், அதுக்காக நம்மலாம் என்ன பண்ணக்கூடாது, வன்மத்தோடு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வன்மத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம காயினை போல் என்ன பண்ணுறோம், இருக்கும். காயினுடைய ஆராதனையை தேவன் என்ன பண்ணவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. நம்மளுடைய ஆராதனை அப்படி வீணாக என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது. எத்தனை வருஷங்களாக நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா நம்மளுடைய ஆராதனையை தேவன் என்ன பண்ணிட்டாரா, ஏற்றுக்கொண்டாரா? நம்ம யோசிக்கிறோம் நிறைய நேரங்களில். பாடல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. உண்மையிலே நம்ம ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். ஆனால் யார் தான் சொல்லணும், ஆண்டவர் தான் சொல்லணும் இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உண்மையாக அவன் என்ன பண்ணான், ஆராதிச்சான். நான் இதில் ரொம்ப மகிமைப்பட்டேன். நம்ம சொல்கிறது இல்லை, தேவன் சொல்லணும்.
ஆமென். அப்போ வன்மம் உள்ளவர்களாக இருக்கணுமா, இல்லாதவர்களாக இருக்கணுமா? இல்லாதவர்களாக இருக்கணும். அடுத்த காரியத்தை பார்ப்போம். 7வது காரியம், அவன் யார? கொலைகாரன். அடுத்து என்ன பண்ணுறான்? கொலை பண்ணுறான். நம்ம கொலை பண்ணல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றது நமக்கு தெரியல. இதில் நம்ம யாருக்குமே என்ன பண்ணலை? கொலையே பண்ணல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வார்த்தையினால் என்ன பண்ணிடுறது? அப்படியே சொல்லுவான் எங்கள் ஊர்லலாம், அப்படியே நாக்க பிடுங்குற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன். நம்ம டைரக்டாக என்ன பண்ணுறது இல்லை, கொலை பண்ணுறது இல்லை. ஆனால் வார்த்தையில் நம்ம மற்றவர்களை என்ன பண்ணுறவங்களா இருக்கிறோம்? கொலை செய்கிறவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பாப்போமே, நம்ம எத்தனை பேர் அப்படி என்ன பண்ணியிருக்கோம்? கொலை பண்ணியிருக்கோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விஷயம் இருக்குது. நம்ம தெரியாமல் நம்ம ஒரு விளையாட்டுக்காக நம்ம சொல்கிற வார்த்தைகளை என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனால் அது மற்றவர்களுக்கு என்ன ஆயிரும்? அவங்களுடைய இருதயத்தை உடைக்கத்தக்கதான வார்த்தையை அவங்களுக்கு என்ன பண்ணிடும்? மாறிடும். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. நம்ம சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வார்த்தைகளை பேசும்போது ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், பேசணும். மற்றவர்களை கொலை பண்ணுற அளவுக்கான வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. மற்றவர்களுடைய இருதயத்தை நொறுக்கத்தக்கதான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம இப்படி பேசணும் அப்படின்னா நம்மளுடைய ஆராதனை அதே நாக்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை துதிக்கிறோம். நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் ஒரே ஊற்றுலேருந்து என்ன பண்ணாது, வரவே முடியாது. ஒன்று நல்லதாக இருக்கும், இல்லைன்னா கெட்டதாக இருக்கும். மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொலையே செய்யக்கூடாது. வார்த்தையினால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யவே கூடாது. அடுத்து 8வது காரியம், 9வது வசனம் வாசிங்க. போதும். இங்க பாருங்களேன், அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு பெரிய பொய். யாருக்கிட்ட பொய்? தேவன் கிட்ட போய். அவர் யோசிச்சாரான்னு கூட எனக்கு தெரியல. அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. நீ என்ன பண்ணுன, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, நீ என்ன பண்ண போற, எல்லாத்தையும் பார்க்கிறாரு அவரு. ஆனா அவர்கிட்டே தைரியமா வந்து என்ன பண்ணிடுறோம்? எப்படி தெரியுமா, நம்ம எப்படி தெரியுமா போய் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மைதான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன். உண்மை தவிர இந்த உலகத்துல நான் எதையுமே என்ன பண்ணல, நேசிக்கல. எல்லாமே என் ஆசை நீங்க தான், என்னுடைய பாசம் எல்லாமே. அது எங்க மட்டும்? சபையில் மட்டும். அதுவுமே ஒரு டிங் டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா சரி யாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வந்து சொல்றோம், அது தப்புன்னு நான் சொல்ல, நம்ம அப்படி இருக்க நம்ம விரும்புகிறோம். ஆண்டவர் மட்டுமே நம்ம நேசிக்க என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள்னால நம்ம என்ன பண்ண முடியல, அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பாத்திரராக நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஆனால் அவங்க பாருங்க, இவர் தைரியமாக ஆண்டவர்கிட்டே என்ன சொல்றாரு, போய் சொல்றாரு, அவனை நான் எனக்கு என்னன்னு, அவர் என்னன்னே எனக்கு தெரியாது. பொய். நம்ம வந்து என்ன பண்றது, நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். பொய்யில் என்ன பண்ணிடுறோம், காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன பொய் தானே, ஒரு 5 இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இதுவுமே சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி பொய்னா பொய் தான், இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போது எங்கப்பா வார அப்படின்னு கேட்டால், இந்தா வந்துட்டேன், இன்னும் என்ன பண்ணியிருக்கவே மாட்டோம், கிளம்பியிருக்கவே மாட்டோம். ஆனால் என்ன சொல்லிடுறது, இந்தா வந்தாச்சு, இந்தா வந்துட்டேன், இந்த 10 நிமிஷம். ஆனால் பார்த்தா எத்தனை நிமிஷம் கழிச்சு வருது. இது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், ஒரு விளையாட்டு ஆயிடுச்சு. ஆனால் அது பாவம், அது பொய் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்படவே இல்லைல்ல. யோசிப்போமே, இது விளையாட்டை சொல்லும் போது கூட நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது, ஆனால் அது உணர்த்தப்படலை. பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம நார்மல் லைஃபாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பொய்யை நம்ம நார்மலைஸ் என்ன பண்ணிட்டோம். நம்ம விளையாட்டு கூட பொய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா பொய்க்கு தகப்பனா இருக்கிறது யாரு, பிசாசு. அவன் தான் பொய்க்கு தகப்பன். அப்போ பொய் சொன்னா நம்ம யாருடைய பிள்ளையாயிரும், ஏன்னா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நம்ம என்ன பண்றோம், பொய் சொல்றோம். நம்ம பொய் சொல்றவங்களா என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. சின்ன பிள்ளைங்கிட்ட மட்டும் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்மலாம் பொய்
பொய் சொல்ல கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு, அது பொய்யா இருந்தால் எல்லாமே ஒன்று தான். ஆண்டவருக்கு பாவம் அப்படிங்கிறப்போ கொலையும் சரி பொய்யும் சரி ஆண்டவருக்கு ஒன்று தான். அடுத்த ஒரு காரியம், 9வது காரியம், 13-14 வசனங்கள் வாசிங்க. அடுத்து ஒரு விஷயம் பாருங்களேன், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அவனுக்கு கொடுக்குற தண்டனை ஆண்டவர் கொடுக்குறாரு, நீ பண்ணதுக்கான பரிகாரத்தை தான் நீ என்ன பண்ற ஆண்டவர் உனக்கு கொடுக்குற. ஏன்னா நீ செஞ்சனா அதுக்கான விளைவு என்ன பண்ணுது இருக்கு. அந்த விளைவை கூட யாருனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவருக்கு பாருங்களேன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாத ஒரு இருதயம், உணர்வு இல்லாத ஒரு இருதயம். நம்ம நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு பாவத்தை செய்வோம், அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது குறித்ததான உணர்வே நமக்கு என்ன பண்றது இல்லை, வர்றதில்லை. அது ஒரு பாவம் அப்படிங்கிற அந்த உணர்வே நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, வர்றது இல்லை. நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பார், இது என்ன பண்ணாத, ரொம்ப நேரம் மொபைல்லையே வச்சுக்கோமே, மொபைலில் ரொம்ப நேரம் என்ன பண்ணாத, பார்க்காத. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி சரீரத்துலேயும் சரி அது கெட்டது தான். நமக்கு அதில் நல்லது இருக்குது, ஆனால் அதிகமாக நம்மளுக்கு கெட்டது தான் அது என்ன பண்ணுது, கொடுக்குது. ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். அது அதிகமாக நம்ம பார்க்கறதுனால சபையில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம், தள்ளப்படுறோம். அதனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கைகள் என்ன பண்ணும், சவுண்டு கேட்டாலே என்ன வந்திருக்கு, யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம். அதே போல் தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோமே. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சரியான விதத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டு அவன் பண்ணுறது தப்பாக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. சொன்னாலும் கேட்கவும் மாட்டான், நம்மளை என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி பார்ப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அவன் கூட உடந்தையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு கொடுத்த தண்டனையை கூட அவனால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவன் பண்ண தப்பு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ இறக்கம் வச்சிருக்கிறாரு. அவர் பெருசா அவனுக்கு எதுவுமே என்ன பண்ணலை, செய்யலை. உனக்கு இதான்ப்பா நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு நான் பெருசாக என்ன பண்ணலை, தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவன் வாதாடுறான். பாருங்க, அடுத்த ஒரு விஷயம், தேவனோடு என்ன பண்றான், வாதாடுறான். அதை ஏற்றுக்கொள்ள என்ன பண்ண முடியல, அவனால முடியல. அதே இதுல பாருங்க வாதாடுறான் ஆண்டவர் கூட. என்ன பண்ண முடியாது, என்னால நீ கொடுத்த தண்டனை என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. என்னால என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. அதனால நான் எங்க போனாலும் என்னை என்ன பண்ணிடுவானுங்க, என்ன கொன்றுவானுங்க அப்படின்னு ஆண்டவர் கூட என்ன பண்றான், வாதாடுறான். தைரியத்தை பாத்தீங்களா? அப்ப ஒரு உறவு காயினுக்கும் ஆபேலுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு ஒரு வித்தியாசமான ஒரு உறவா என்ன பண்ணிருக்கு இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தேவனிடத்துல அப்படி பேச மாட்டோம். ஏன்னா நம்ம பயப்படுவோம், பயபக்தியா என்ன பண்றோம் இருக்கும். அந்த உறவை பாருங்க, அவன் அந்த அளவுக்கு என்ன பண்ண லெகுவா என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கிட்டான் இஷ்டத்துக்கு. என்னால என்ன பண்ண முடியாது, ஒரு மரியாதை கூட என்ன பண்ண முடியல தேவனுக்கு. அந்த மரியாதை அவருக்கு ஏற்ற ஒரு மரியாதை கூட அவனால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. தேவனோடு வாதாடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வித்தியாசமா என்ன பண்ணுவோம், வாதாடுவோம். நம்ம எப்படி தெரியுமா, இந்த வரையும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தானே இருக்கேன், எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது, நான் ப்ரேயர் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நான் இதுக்கு மேலே என்னதான் பண்ணுறது. ஆண்டவர் அதே நேரத்தில் நம்மளுக்கு பதிலளிக்காமல் இன்னும் கொஞ்ச நாள் கூட்டி போட்டார்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஆண்டவர் கூட அதிகமாக என்ன பண்ணுவோம், ஆண்டவரை கேள்வி கேட்குறவங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். எல்லா நேரங்களையும் நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளுடைய தாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு பலவீனத்திலையும் சரி, நம்ம ஒரு காரியத்திற்காக வெகு நாட்கள் காத்திருந்த அந்த காரியம் நமக்கு நடக்காமல் இருக்கும் பொழுது சரி, நம்மளால என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல. ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்க என்ன பண்ணிடுறோம், ஆரம்பிச்சிடுறோம். வாதாட என்ன பண்ணிடுறோம், ஆரம்பிச்சிடுறோம்.
ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செஞ்சாலும் சரி அது நன்மையாக தான் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அது ஊன்னு இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், அவரை தேடி வர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு காரியம் நன்மை மட்டும்தான். ஏன்னா அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அதான் பாருங்களேன், அந்த வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா புரியும், அது கீழே நீங்கள் வாசிங்க. அதான் வாசிங்க. ம் 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 கடவுளுடைய இறக்கத்தை பார்த்தீங்களா? அவன் வாதாடுறான், அவன் அந்த மரியாதை கூட தேவனுக்கு கொடுக்கல, ஆனா அவர் என்ன பண்றாரு? இறக்கம் வைக்கிறாரு. உன் மேல என்ன பண்றேன்? ஒரு முத்திரையை போடுறேன், எவனும் உன்னை என்ன பண்ண மாட்டான், கொல்ல மாட்டான். அப்பேற்பட்ட ஆண்டவருங்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அதுவும் அவரை நம்பி வந்த நமக்கு அவர் தீமை செய்வாரா? அவர் எதிர்த்து நிற்கிற அவனுக்கே என்ன பண்ணல, அவரு தீமை செய்யல. என்னமோ பண்ணு, ஏன்னா நீ பண்ண தண்டனைக்கு உனக்கு ஏதாவது என்ன பண்ணணும், கொடுக்கணும், நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, விடல. அவர் மேலேயும் முத்திரையை போட்டு பொழைச்சி போன அனுப்பிச்சு விடுற. அவரையே பொழப்பா நம்ம நம்பி வந்திருக்கிறோம், அவரையே நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் தீமை செய்வாரா? ஒருவேளை சூழ்நிலைகள் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு தீமையாக என்ன பண்ணலாம், தோன்றலாம், ஒரு எதிராக என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன செஞ்சாலும் நன்மையை தவிர ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார். ஆமே. அடுத்ததாக 11வது காரியம், வசனம் 16வது வசனம். இதுதான் அவன் பண்ண பெரிய ஒரு தவறு. என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமா போகணும். அதுவரை ஏதோ அடியோ சண்டையோ கோபமோ ஏதோ ஒன்று ஆண்டவர் கூட என்ன பண்ணா இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, நான் ஆண்டவர் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா சாத்தான் எப்படா நம்மளை விழுங்கலாம், எப்படா அவனை என்ன பண்ணலாம், கீழே தள்ளலாம் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அவனுடைய வேலையில பின்வாங்கவே மாட்டான். நம்ம வேணா என்ன பண்ணிடுவோம், நம்ம வேலையில சோர்ந்து போயிடுவான். ஆனால் அவன் அவனுடைய வேலையில் என்ன பண்ண மாட்டான், பின்வாங்கவே மாட்டான். அவன் முழு மூச்சோட முழு பலத்தோட நின்றுக்கிட்டே இருப்பான். இவன் எப்ப பிரசன்னத்தை விட்டு வருவான், நம்ம என்ன பண்ணலாம், இவனை விலை பண்ணலாம். இவன் பிரசன்னத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு, தூரமா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு, தூரமா போயிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசிப்போம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரங்களில் குறிப்பிட்ட டயத்துல தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம என்ன பண்றது, வருது. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் இந்த இந்த இது ஆண்டவரே உங்களுக்கு பிரசன்னம், நீங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறது, ஒரு கேட்டை ஒன்று போட்டுடுறது. தேவையானப்போ அப்படி என்ன பண்ணிடுறது, போயிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுறது. இப்படி நம்ம இப்படி தான் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு சில நேரங்களில் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்காது. ஏன்னா ஆண்டவர்னால என்ன பண்ண முடியாதுன்னா, பாவத்தை அங்கீகரிக்கவே அவனால் முடியாது, அவனால் அங்கீகரிக்கவே முடியாது. அதனால நம்ம ஒரு பாவத்தை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன பண்ணாது, அந்த இடத்துல இருக்காது. ஆண்டவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் பாருங்க, இவன் பாதி ஆண்டவர் விட்டு போனதுக்கான காரணம், தனியாக போயிட்டா என்ன வேணா என்ன பண்ணிக்கலாம், செய்யலாம். இங்கே இருந்தால் தான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியில் போய் என்ன பண்ணுறாரு, வாசிங்க 12வது காரியம் 17வது வசனம். ம் 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 இப்போ என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு பட்டணத்தை என்ன பண்ணுறாரு,
அவருடைய சொந்த உழைப்பை போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. ஆனால் இங்கே ஒன்று உடஞ்சி போயிருக்குது. அதாவது தேவனுக்கும் இவருக்கு இருக்கிற அந்த உறவு என்ன பண்ணியிருக்குது, உடஞ்சி போய் சுக்குநூறாக இருக்குது. அதை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. தன்னுடைய குடும்பம் சுயநலமாக யோசிக்கிற ஒரு நபராக என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டார். தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவர் என்ன பண்ணவே இல்லை, கொஞ்சம் கூட நினைக்கல. நம்ம நிறைய நேரங்களில் உண்மையிலே நம்ம சொல்ல முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நமக்கு தான் தெரியும். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய தேவனோட இருக்கிற இந்த உறவை இந்த காரியம் கண்டிப்பாக அது முறிக்கும்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை திரும்பி செய்கிறவங்களா என்ன பண்ணுறோம், இருக்கும். இது முறிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த காரியத்தை, அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை என்ன பண்ணுறாரு, டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஃபிசிக்கல் லைஃப்பை என்ன பண்ணுறாரு, பில்ட் பண்ணுறாரு. நம்ம அதே நேரங்களில் ஒரு சில நேரங்களில் நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், அதை உடைச்சிட்டு இங்கே ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், கட்டுறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போமே நம்மளுடைய வாழ்க்கையில். ஏன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் முதல்ல உங்களுடைய ஆராதனையவோ நீ செய்கிற ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தை அவர் அங்கீகரிக்கணும்னா முதல்ல யார் தான் அங்கீகரிக்கணும், என்னையே தான் என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும். அப்போ என்னை அங்கீகரித்தாதான் என்னுடைய ஆராதனை என்ன பண்ணப்படும், அங்கீகரிக்கப்படும். நான் அங்கீகாரம் பெற்றாதான் நான் செய்கிற காரியங்கள் அங்கீகாரம் பெறும். இல்லைன்னா எதுவுமே அங்கீகாரம் பெறும். இங்கே நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணிடலாம், காசை கொடுத்து போடாத. எங்கள் ஊரில் ஒன்று நடந்துச்சு, அதாவது தமிழ்நாட்டில் போடவே இல்லை ரோடு, அதுக்கு 40 கோடி ரூபாய் என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டேன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்து சைன் வாங்கிட்டாரு 40 கோடி ரூபாய்க்கு. இங்கே என்ன பண்ணலாம், போடாத ரோட்டுக்கு என்ன பண்ணிடலாம், அங்கீகாரத்தை வாங்கிடலாம். ஆனால் பரலோக காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்மளால் அங்கீகாரம் வாங்கவே முடியாது. யோசிச்சு பார்ப்போம், நம்ம எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கோம். தேவனோட இருந்த அந்த உறவை, உடைந்து போன அந்த உறவை நம்ம எழுந்து கற்றவர்களாக இருக்கிறோமா, இல்லை அந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம கற்றவங்களா இருக்கிறோமா, யோசிச்சு பார்ப்போம். அடுத்து 13வது காரியம் 19-23 வசனம். 19 அப்புறம் 23வது வசனம். போதும். இப்போ இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு 2 கல்யாணம் பண்ணுறாள் யார், லாமேக். 2ஆவதாக கொலை பண்ணுறது யார், லாமேக். இது யார், காயினுடைய கொள்ளு 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 பேரன், அதாவது 6வது தலைமுறை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு தாத்தாவா என்ன பண்ணிட்டார், அவர் தோத்துட்டார். ஒரு நல்ல விஷயத்தை டீச் பண்ண வேண்டிய ஒரு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அவர் செஞ்ச தவறுகளே என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அந்த பாவம் பாருங்களேன், 2 கல்யாணம், 2 கல்யாணம் பண்ணது யாரு, காயினுடைய கொள்ளு பேரன். கொலை பண்ணது யாரு, இது தவறு அப்படிங்கிறத என்ன பண்ண முடியல, தேவனுக்கு அடுத்த பக்தியிலையும் பயத்திலையும் அவங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியல, வளர்க்க முடியலை. நம்ம ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சரியா இருப்போம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம பைபிள் வாசிப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு தவறாமல் என்ன பண்ணுவோம், வருவோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியலை, நடத்த முடியலை. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு வயசு வந்துச்சுன்னா ஓகே, அது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே நம்ம சொல்ல அவங்களுக்கு அது புரியாது. ஆனால் குறிப்பிட்ட வயசு வரை நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லி தான் ஆகணும், நம்ம கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சு தான் ஆகணும். ஆனால் இவர் என்ன பண்ணல, லாமேக்கு இதை செய்யல. தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமா போய் அவருடைய வம்சமே என்ன ஆயிடுச்சு, இப்ப வம்சமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் அதுதான் லாஸ்ட், அவருடைய எண்டே தான். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வர்யமும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவருடைய பிரசன்னம் என்ன பண்ணலை, வாசிச்சு பாருங்களேன், அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு.
14வது காரியம் என்னன்னா, இந்த உலகத்தை அவன் அனுபவிச்சான். உலகத்தை நல்லாவே அனுபவிச்சார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அவர் இந்த உலகத்தை என்ன பண்ணார், அனுபவிச்சார். நீங்கள் பாருங்க 20வது வசனம் வாசிங்க. பாருங்களேன், அவருடைய டேபிளில் இப்போ என்ன இருக்குது, சாப்பாடு டைனிங் டேபிளில் ஆடு இருக்குது, ஆட்டுக்கறி என்ன பண்ணுது இருக்குது. அடுத்து வாசிங்க 21வது வசனம் வாசிங்க. இப்போ என்ன இருக்குது அவர்கிட்ட, சாப்பாட்டோட சேர்ந்து மியூசிக் இருக்குது. என்ஜாய், அப்படியே லைஃப்ல எப்படி இருக்கிறாரு, சாப்பாடு இருக்குது, இங்கே மியூசிக், அப்படியே மனசு அப்படியே என்ன பண்ணும், அப்படியே ஒரு உழுக்கும் மியூசிக். அப்படி தான் அது சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பாடல்கள் அர்த்தம் இருக்குது. சினிமா பாடல்கள் நம்மளுடைய மனசை என்ன பண்ணும், அப்படியே ஒரு உழுக்கு, அப்படியே ஒரு மாதிரி நம்மளை என்ன பண்ணும். ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, சினிமா பாடல்கள்லாம் லைக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அப்படி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த பாடல்கள் என்ன பண்ணும், நல்லா இருக்கும். பாருங்க, அவருடைய டேபிளில் என்ன இருக்குது, கறி இருக்குது, அவருடைய காதில் என்ன இருக்குது, அப்படியே இனிமையான சவுண்ட் என்ன பண்ணுது இருக்குது. 22வது வசனத்தை வாசிங்க. அவர் வீடு பாருங்க, அவர் வீடு ஃபுல்லா அலங்கார பொருட்களா இருக்குது. எதுல, இரும்புலையும் பித்தளையும். பாருங்க, அவர் அந்த அளவுக்கு அனுபவிச்சிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம வச்சுக்குவோமே, ஒரு சிம்பிளா நம்ம கெஸ்ஸிங் ஒரு 700 வருஷம் வாழ்ந்துருப்பான்னு வச்சுக்குவோம். ஏன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு பைபிள் என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு பைபிள் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், அவர் ஒரு இயற்கை மரணத்தை தான் என்ன பண்ணியிருப்பார், இயற்கை மரணம் தான். ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, முத்திரையை போட்டார், எவனாலையும் கொல்ல முடியவே முடியாது. அதனால இவருக்கு மரணம் என்னது, இயற்கை மரணம். ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு 100 வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு, 6 தலைமுறை. கரெக்டா, 6 தலைமுறை. 6 தலைமுறை இவர் என்ன பண்ணியிருக்காரு, இருந்து இந்த உலகத்தை நல்லா என்ன பண்ணியிருக்காரு, அனுபவிச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் கூட அவர் என்ன பண்ணல. இந்த 14 காரியமும் அவர்கிட்ட இருந்துச்சு. அது எல்லாமே இந்த உலகத்துக்கு அப்படியே சூப்பரா இருக்கும். இந்த உலகத்துல நீங்க நல்லபடியா வாழணும்னா அந்த 14 காரியமும் இருந்துச்சு. அந்த உலகத்துல சுகபோகமாக என்ன பண்ணலாம், வாழலாம். ஏன்னா பணக்காரன் ஃபுல்லா ஏமாத்துறாங்க, ஏமாத்துவான். ஏமாத்துனாதான் அவன் என்ன பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். 10 ரூபா பொருளை நம்மள்ட்ட 50 ரூபாய்ன்னு விற்றாதான் அவனுக்கு என்ன பண்ணுவான், லாபம் வரும். அவன் எல்லாமே பண்ணுவான். அதே போல் இல்லீகலாக கான்ட்ராக்ட் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையுமே இல்லீகலாகவே என்ன பண்ணுவாப்புல செய்வாங்க. இந்த உலகத்தில் நம்ம சுகபோகமாக வாழணும். அந்த 14 காரியம் என்ன பண்ணலாம், நம்மள்கிட்ட இருக்கலாம். ஆனால் தேவனுக்குள்ள நம்ம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்மள்ட்ட இந்த 14 காரியமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க, இதில் எந்த காரியம் நம்மள்கிட்ட இருக்கு, அந்த காரியம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, மாற்றி கொடுங்க. இதை ஜெயிக்கிறதுக்கான பலனை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்தோம்னா, தேவன் நம்மளுடைய ஆராதனை அங்கீகரிக்கணும், நம்ம அங்கீகாரம் பண்ணணும். அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் இருக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இருக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போமா. வாசிங்க 4வது வசனம். போதும். என்ன பண்றார் ஆபேல், அவர்கிட்ட இருக்க முதன்மையான ஆட்டுல, கொழுமையான ஆட்டுல சிலவற்றை என்ன பண்ணா, கொண்டு முழுசையும் கொடுக்கல. ஆண்டவர் உங்களுடைய முழு இதை நீ எனக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல. அவரு கேட்கறது என்னன்னா, உன்னோட பெஸ்ட்டை கொடு. உன்கிட்ட பலன் இருக்குதா, உன்கிட்ட இருக்கிற பெஸ்டான அந்த பலனை என்ன பண்ணி எனக்கு கொடு. உனக்கு டைம் இருக்குதா, உன்கிட்ட இருக்கிற பெஸ்டான டயத்தை எனக்கு என்ன பண்ணு கொடு. உன்கிட்ட என்ன இருக்குதோ அது பெஸ்டானதை எனக்கு கொடு. நீ எல்லாத்தையும் எனக்கு தர தேவை, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆனால் எதை கேட்குறாருன்னா, பெஸ்டானதை கேட்குறாரு. உன்கிட்ட என்னன்னா, ஆண்டவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் முதல் இடமா என்ன பண்ணணும், இவ்வளவுதான் ஆண்டவர் கேட்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு மேலாக நம்ம யாருக்கு முதலிடம் என்ன பண்றோம்
கொடுக்குறோம். அவ்வளோதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆப்ரஹாம் லிங்கன் தெரியுமா யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட்டா? இது எனக்கு தெரியல, கன்ஃபார்மானு எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு சொல்லப்பட்டது, நான் கேட்ட காரியம். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் சைன் வாங்குறதுக்காக ஒருத்தவர் என்ன பண்ணார்னா, அவரை பார்க்க என்ன பண்ணியிருந்தாராம், போயிருந்தாராம். காலையில் வெள்ளனை வர சொல்லிட்டாராம். சீக்கிரமாக வந்துருங்க, அதை என்ன பண்ணிடுவோம், பேசி முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வர சொல்லியிருக்கிறார். இவர் என்ன பண்ணாராம், போய் என்ன பண்ணாராம், காத்திருந்தாராம். காத்திருக்கும்போது அவருடைய ஆஃபீஸுக்குள்ளே என்ன பண்ணுறா, பேசிக்கிட்டு இருக்காங்களாம். 2 பேர் பேசுகிற மாதிரி என்ன பண்ணுதான் அவருக்கு சவுண்டு கேட்குது. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல. அப்புறம் அந்த டைமிங் வந்தோடனே, நீங்கள் வரலாம், உள்ளக்க போய் என்ன பண்ணலாம், அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வெயிட் பண்ணுறாராம். உள்ளக்க இருந்து யாராவது வெளியே வருவாங்களாம். ஆனால் வெளியில் யாருமே என்ன பண்ணலை, வரலை. கடைசியில் பார்த்தா என்னன்னு கேட்டால், அந்த 2 மணி நேரம் தேவனோடு அவர் என்ன பண்ணாராம், பேசினார். அவர் யாரு? அவர் யாரு? பிரசிடென்ட். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு சைன் போட்டாலும் அவர் சைன் போட்டுக்கிட்டே என்ன பண்ணணும், இருக்கணும். அவ்வளோ இருக்குது. அந்த சைன் போடணும்னா சும்மா இல்லை. இது சரியா, இது மக்களுக்கு நல்லது வருமா, இது எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்து அவர் பண்ணுறதுக்கே ஒரு நாள் என்ன பண்ணாரு, பத்தாது. அப்பேற்பட்ட பிஸியாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முதல் 2 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுக்குறவராக என்ன பண்ணார், இருந்தார். அதே போல் மார்ட்டின் லூதர், அவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன சொன்னதுன்னா, முதல் 3 மணி நேரம், அதாவது காலையில் எழுந்தோன்னே முதல் 3 மணி நேரத்தை அவர் தேவனுக்கு என்ன பண்ணுவாராம், கொடுப்பார். முதல் 3 மணி நேரம் அவருக்கு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாம். இது எதை குறிக்குதுன்னா, யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா எதை தான் நம்ம தேடுறோம், மொபைல தேடுறோம். இன்க்ளூடிங் விஷயம் என்னன்னா, எடுக்கிறோம், ஓகே, மொபைல் எடுக்கிறோம், பார்க்குறோம். மொபைலில் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் சொல்லுவீங்க, நம்ம என்ன கேட்குறோம், ஆண்டவருடைய பாட்டு தானே, ஆண்டவருடைய வார்த்தை தானே. யாரோ பேசுறது இல்லைங்க, உங்கள் கூட ஆண்டவர் என்ன பண்ணணும், பேசணும். நீங்கள் என்ன பண்ணணும், தேவனோடு பேசணும். யாரோ பேசுகிறத கேட்குறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவர் கூட என்ன பண்ணணும், பேசணும். உங்களுடைய முதன்மையான விஷயங்களை தேவனுக்கு கொடுக்குறவராக என்ன பண்ணணும், இருக்கணும். ஆபேல் என்ன பண்ணார், அதுதான் பண்ணார். ஒன்றுமே பண்ணல. அவர் பாருங்களேன், நீங்கள் வசனங்களை வாசிங்கன்னா ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டார். எங்கேயாவது பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் பேசினதெல்லாம் யார்கிட்ட, ஆண்டவர். நம்ம அப்பேற்பட்டவங்களாம் என்ன பண்ணணும், இருக்கும். அடுத்து 8வது வருஷம். ரெண்டாவது காரியங்க, நம்ம உலகத்துக்கு மரித்தவர்களை என்ன பண்ணணும், வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய ஆராதனையாக இருக்கட்டும், நம்ம செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு அதுக்கு மகிமையை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த உலகத்திற்கு மரித்தவராக என்ன பண்ணணும், இருக்கும். அவர் மரிச்சிட்டாரு. அவர் இந்த உலகத்தை என்ன பண்ணவே இல்லை, அவர் அனுபவிக்கவே இல்லை. அவர் அதை அனுபவிக்க ஆரம்பிக்க கூட என்ன பண்ணலை இல்லை. ஆனால் அதுக்குள்ள அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு. நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்களா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த உலகத்திற்காக ஆண்டவரை தேடுகிறவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுக்காக, அவருடைய அன்புக்காக, அவர் நமக்கு செய்த எவ்வளவோ நன்மைகள் இருக்குது, அதற்காக அவரை தேடுறவங்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம யோசிச்சு பார்ப்போம். சிம்பிள். ஆண்டவர் நம்ம செய்கிறது எல்லாத்தையும் அங்கீகரிக்கணும்னா இந்த 17 காரியம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 2 காரியம் இருந்தால் போதும். ஒன்று என்னது, முதன்மையானதை தேவனுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இல்லை, முதன்மையானதை உன்கிட்ட பெஸ்ட்டா அதான் ஆண்டவருக்கு என்ன பண்ண கொடு. ரெண்டாவது, இந்த உலகத்துக்கு நீ மரிச்சிடணும். இந்த உலகத்துக்கு மரிச்சா மட்டும்தான் உன்னுடைய ஆவி என்ன பண்ணும், ஜெயம் கொள்றதா இருக்கும். நீ செய்கிறது என்ன, இப்போ பாருங்களேன், நான் உலகத்துக்கே மறிச்சிட்டேன் அப்படின்னா நான் பொய் சொல்லவே தேவையில்லையே, உண்மைதான். நான் உலகத்துக்கு மறிச்சிட்டேன் அப்படின்னா நான் மணிக்கணக்காக என்ன பண்ண மாட்டேன், மொபைலில் பார்க்க மாட்டேன். ஏன்னா உலகத்துக்கு என்ன பண்ணிட்டேன், மறிச்சிட்டேனே. நான் கோபப்பட மாட்டேன், ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், உலகத்துக்கு மறிச்சிட்டேன். நம்ம அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களை என்ன பண்ணணும்,
நம்ம ஒருவேளை காயினை போல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா சிம்பிள். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறார். நம்ம மேல எப்படி இருக்காரு? பொறுமையா இருக்காரு. நம்ம பாவம் செய்கிற ஆள் தான் ஒரு சில நேரத்தில். ஏன்னா இன்னைக்கு நம்ம எழுந்து நிற்போம், இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், இன்னைக்கு நம்ம நல்லா பாடுவோம், இன்னைக்கு நல்லா ஜபத்தில் இருப்போம். ஆனால் திடீர்னு நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது திடீர்னு நம்மளுடைய குணாதிசயங்களை என்ன பண்ணிடுறோம்? வெளிப்பட்டுரும். ஒரு கோபமோ, ஒரு எரிச்சலோ, ஒரு பொய் சொல்றதோ என்ன பண்ணிடுறோம்? வெளிப்பட்டுருது. ஆனால் இதே பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணலை? விரும்பலை. நீ யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனத்தை நான் திரும்பி வாசிப்போம். 25வது வசனம் வாசிங்க. பைபிளில் இருக்க அந்த எழுதியிருக்க அந்த விதம் பயங்கரமாக இருக்கும். நம்ம அதை ஆராய்ஞ்சோன்னா நமக்கு புரியும். பாருங்க, அது ஃபர்ஸ்ட்ல இருந்து 24 வசனம் வரை காயினை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்குது சொல்லப்பட்டு. அதுவரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வேற யாரையுமே என்ன பண்ணலை? எழுப்பலை. வேற யாரையுமே எழுப்பலை. இந்த அதிகாரம் முடிகிற வரை, அதாவது 24வது வசனம் வரை வேற யாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணலை? எழுப்பலை. ஆனால் ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். லிமிட்டை தாண்டினோன்னா அடுத்த ஆள் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அதில் எந்த ஒரு மாற்றமே. ஏன்னா அதுவரை பொறுமையாக இருந்தார். எதுக்கு தெரியுமா? ஒரு தடவை மாறிட மாட்டான். அதுக்கு தான் அவ்வளோ பொறுமை ஆண்டவர். நம்ம மேலே அவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். ஒருவேளை நம்மக்கிட்ட குறை இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆண்டவர் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு? பொறுமையாக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். நம்ம மேலே மிகவும் பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால இது ரைட் ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு ஒரு சரியான ஒரு நேரம். நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பணும்னா நம்ம செய்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? மகிமையை கொண்டு வரும். நீங்கள் பாடுற பாடல்கள் இல்லை, நீங்கள் பேசுகிற பேச்சே தேவனுக்கு மகிமையை என்ன பண்ணும்? கொண்டு வரும். நீங்கள் பார்க்கிற பார்வையே தேவனுக்கு மகிமை என்ன பண்ணும்? கொண்டு வரும். நீங்கள் செய்கிற செயல்களே தேவனுக்கு மகிமை என்ன பண்ணும்? கொண்டு வரும். நம்மளுடைய வாழ்க்கையே தேவனுக்கு மகிமையா என்ன பண்ணும்? இருக்கும். அப்பேற்பட்ட ஆட்களாக நம்ம மாறணும். அதுதான் தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதற்காக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அந்த உலகத்திலேருந்து வேறு பிரித்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அழைத்தார். நம்ம இருக்கிற ஆஃபீஸில் சரி, நம்ம வீட்டில் சரி, சொந்தக்காரங்கள் மத்தியில் சரி, எல்லார் மத்தியிலையும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மாற்றிடுவார். நம்ம யோசிச்சு பார்ப்போம். கண்களை மூடி நம்ம ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்வோம். நம்மளுடைய குறைகள் நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய பலவீனங்கள் நமக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, காயினுக்கு வெயிட் பண்ணார். அத்தனை வருடங்களா என்ன பண்ணார்னா காயினுக்காக வெயிட் பண்ணார். அதே போல தேவன் நமக்காக வெயிட் பண்றார். நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையா மாறணும். அதை ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம், எந்த காரியத்திலிருந்து நம்ம தேவனை விட்டு பிரிந்து போய் இருக்கிறோம், எந்த குணம் நம்மள்கிட்ட மாறணும், எந்த குணத்தை தேவன் மாற்றணும் அப்படிங்கிறது தேவனிடத்துல சொல்லி, ஆண்டவரே இதுல நான் பலவீனப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தினால என்னுடைய ஆராதனையும் நான் செய்யற காரியங்களும் ஆண்டவரே உமக்கு மகிமையை கொண்டு வர மாட்டேங்குதுப்பா, இதை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிற விதமா இருக்கலாம் ஆண்டவரே. நாங்க பார்க்கிற